வேங்கை வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கான அரசியல் குறித்து பேச போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம் ரமேஷ். அரசியல் பத்திக்கிட்டு எரியுது. ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய மாற்றங்கள் அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக திமுக கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது, விலகிறது, அப்படியான விஷயங்கள் திமுகவை மையப்படுத்தி நிறைய செய்திகள் வர்றது கிடையாது. அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் இப்படியான விஷயங்களை மையமாக வைத்து தான் ஊடகங்கள் நிறைய விஷயங்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக தான் ஹாட் டாபிக். டிடி விஜயநகரன் அவர்கள் என்டிஏ இருந்து விலகி இருந்தார் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ என்னன்னா, கூட்டணியை தாண்டி அதிமுகக்குள்ளேயே விரிசல் ஏற்பட்டிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 5ஆம் தேதி பிரஸ் மீட்டை வைப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அது படி வச்சிருக்காரு. ஸோ 10 நாள் கெடு விதிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. பிரிஞ்சு போனவங்க எல்லாரையும் நீங்கள் இணைக்கலை அப்படின்னா என் போல எண்ணம் கொண்ட நாங்கள்லாம் ஒன்றிணைந்து அவங்கள இணைக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? எப்படி இபிஎஸ் அவர்கள் இதை சமாளிக்க போகிறாரு? முதல் செய்தி, வியாழக்கிழமை ஆச்சுன்னா ராமதாஸ் ஐயா பேட்டி கொடுப்பாரு. அதை வச்சு ஏதாவது செய்தி ஆகும். அந்த மாதிரி தான் கடந்த ஒரு 1.5 மாதமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே இந்த முறை வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து செங்கோட்டையன் பற்றி வச்சிருக்காரு. பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அதை வேறு எப்படியும் அதை பார்க்கணுன்னு தேவையில்லை. இதை நீங்கள் கேட்டீங்க, திமுக கூட்டணியில் அந்த மாதிரி பெருசாக செய்திகள் வரதில்லை, அதிமுக கூட்டணியில் இல்லை மற்ற கட்சிகளில் தான் வருது அப்படின்னு. அதுக்கு காரணம் ஒன்று, அவங்க கூட்டணி, அவங்க நம்ம என்ன குறைகள் சொன்னாலும் அந்த கூட்டணி இப்போ கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க. 3 வெற்றிகளை, பெரிய தேர்தல்களில் 3 வெற்றிகளையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஊடகங்களில் பேசு பொருள் ஆகாததுக்கு காரணம், ஊடகம் எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கிறது திமுக. அதனால் அவங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அங்கே ஏதாவது சின்ன சலசலப்பு இருந்தாலும் அதை பெருசாக்குற வேலையை திமுக முன்னெடுத்து செய்யுது. அதனால் அதெல்லாம் பேசு பொருளாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் பெரிய பெரிய ஆட்கள் கூட கட்சியிலேருந்து விலகி இருப்பாங்க. அது பெரிய செய்தியாக கூட வராது. நாம் தமிழரில் எங்கேயோ ஒருத்தர் ஒரே ஒரு நபர் வெளியே போனால் கூட அவங்க வீடு வரைக்கும் செய்தியாளர் அனுப்பி அவங்கள நேர்காணல் எடுத்து அவங்கள குறை சொல்ல வச்சு எடுத்து போடுவாங்க. இதெல்லாம் அவங்க ப்ராஜெக்ட்ஸாக வேலை செய்கிறது. ஒரு பாசிட்டிவ் போட்டால் 10 நெகட்டிவ் செய்தி பண்ணணும். என்னென்னா, நாம் தமிழருக்கு ஒரு ப்ராஜெக்ட்டு, அதுக்கு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அவர் சரியாக அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஆட்களை வச்சு ஊடகங்களில் ஆட்கள் இருக்காங்க. அந்த செய்திகள் அவங்களுக்கு கடத்தப்படும். அது எப்படி நரேட்டிவாக செட் பண்ணப்படணுங்கிறதுக்கு பெண் நிறுவனம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு இயங்கும் போது என்ன நடக்குமோ அந்த அதிர்வுகள் தான் நம்ம உணர்கிற அதிர்வுகள் தான். நம்ம அதிர்வுகளை உணர்கிறோம். அதை ஏற்படுத்துகிறவங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக இதுவாகிட மாட்டோம். தாக்கம், நமக்கு பெரிய தாக்கம் தான் ஏற்படாது. இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் வச்சிருக்கிறது இருக்குல்ல, 10 நாள் கெடு கொடுத்துருக்கிறாரு. இவர் செங்கோட்டையனை பிடிச்சி இப்போ அதிமுககாரங்களாம் நிறைய பேர் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, முழுக்க இதில் சொல்கிறேன், எந்த ஐயப்பாடும் இல்லாமல் 100 விழுக்காடு பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய கருத்து. இல்லை, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்தியிலிருந்து தலைவர்கள்லாம் படையெடுத்து தமிழ்நாடு வர்றது, பேசுறது, அப்படியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த கூட்டணிக்கு மைனஸ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பாஜகவே செய்யுமா? அது லாஜிக்காக ஒர்க் ஆகுதா? அவங்களுக்கு 2 நோக்கங்கள் இருக்குது. ஒரு நோக்கம், இந்த வாட்டி அதாவது 26 தேர்தலில் வெற்றி பெற்று அந்த பதவியை அடையிறதுங்கிறது எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு மட்டும் அவங்க வரல. அவங்க கூட்டணி அறிவித்த நாள்லேருந்து இது வரைக்கும் 3-4 முறை அந்த குழப்பமே ஏற்படுத்திட்டாங்க. அவங்க தான் ஏற்படுத்தினாங்க திட்டமிட்டு. கூட்டணி ஆட்சி அதில் யார் முதல்வருங்கிறது கூட நாங்கள் அப்புறமா முடிவு செய்வோங்கிற பேச்செல்லாம் கூட இடையில வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு நோக்கம் இருக்குது தெளிவாக. அவங்க கட்டாயம் இந்த முறை அப்படி வெல்ல மாட்டாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், வென்றால் யார் வருவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துல கட்டாயம் முதல்வர் பதவிக்கு பாஜக இந்த முறை தமிழ்நாட்டில் ஆசைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் துணை முதல்வருக்கு காய் நகர்த்தி பார்ப்பாங்க. அப்படி கிடைக்கலன்னா குறைஞ்சளவு ஆட்சியில் பங்கு அதுக்கு வந்துடுவாங்க. அது அவங்களுடைய தெளிவான நோக்கமாக இருக்குது. அது ஒரு நோக்கம். 2வது நோக்கம், அவங்க இங்கே 2வது கட்சியாக வரணும்னு ஒரு முயற்சியில் இருக்காங்க. என்ன முயன்று பார்த்தா அவங்களால 3வது கட்சியாக கூட வர முடியல.
போன வாட்டி பல கட்சி கூட்டணிலாம் வச்சு ஏதோ ஒரு முயற்சியில் அந்த இடத்துக்கு வர முயற்சி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் வெல்ல முடியல. இதெல்லாம் இருந்தாலும் அவங்க வந்து அதிமுகவை தின்று செரித்து தான் இன்னைக்கு அவங்க அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியும் ஓரளவுக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கட்சியோட மாநில தலைவராக முன்னாள் அதிமுககாரர் தான். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவான திட்டத்தோட எப்படி எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஒரு மாநில கட்சியை தின்று செரித்து தன்னை வளர்த்து கொண்டுச்சோ பாஜக, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க டார்கெட்டு அதிமுக தான். அதை 2016 அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அவங்க அதுக்கான காய் நகர்த்துறத தொடங்கிட்டாங்க. அதோட அடுத்த கட்ட நகர்வு தான் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம். இப்போ நான் இதை வந்து செங்கோட்டையன் பாஜகவோட திட்டத்தின்படி செய்கிறாருன்னு சொன்னால் சும்மா ஏதோ இதுக்கு சொல்லலை. நம்ம ரொம்ப பின்னாடிலாம் போக வேணாம். இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களில் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாருங்கிற செய்தி கசிய விடப்படுது. அதுக்கு பிறகு அவர் வந்து டெல்லியில் போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றாரு. என்ன சந்திச்சார், எதுக்காக சந்திச்சார், அதை பற்றின தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு வரைக்கும் கூட இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு உட்பட எங்கேயுமே கொடுக்கல. இதெல்லாம் தாண்டி அவர் அந்த காலகட்டத்திலேயே கட்சி கூட்டங்களுக்கு போகாமல் தவிர்த்தார். காரணம் எம்ஜிஆர் படம் வைக்கல, ஜெயலலிதா படம் வைக்கலன்னா சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல் இருந்தால் கட்சிக்குள்ளே பேசியிருப்பாங்க, ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஆனால் சிக்கல் அதை தாண்டினதுங்கிறது அப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் வந்து இப்போ இருக்கிற அதிமுககாரங்க இருக்காங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட எல்லாரை விடவும் சீனியர் வந்து அவர் தான். சரி, கிட்டத்தட்ட அவரும் சசிகலாவும் ஒரு அளவுக்கு இருக்கலாம். நான் சசிகலாவும் அதிமுக எம்ஜிஆர் காலத்திலேயே ஆக்டிவாக இருந்தவங்க. எம்ஜிஆருக்கே உதவியா இவங்களே இருந்தாங்க. சசிகலாவை பற்றியே எம்ஜிஆரே பேசியிருக்கிறாரு. அதனால அந்த காலகட்டத்திலேயே அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தாங்க. நடராஜன் வழியாக உள்ளே வராங்க, ஆனால் அவங்களே அப்போ ஆக்டிவாக இருந்தாங்க. கட்சிக்காரங்களா கட்சி பொறுப்பில் இல்லைனாலும் பின்னாடி இருந்து வேலை செய்கிறவங்களா சசிகலா எம்ஜிஆர் காலத்திலேயே கொஞ்சம் வேலைகள் செஞ்சுருக்காங்கன்றது அரசியல் விமர்சகர், அன்றைக்கு அரசியல் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மலாம் வந்து நான் பார்த்ததெல்லாம் கிடையாது. எனக்கு 2 வயசு இருக்கும், 2.5 வயசு இருக்கும்போது அவர் செத்தே போயிட்டார். அதனால் நம்ம கேள்விப்பட்டது சொன்னதை வச்சு தான். அப்போ அவங்க 2 பேர் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்போவே அவர் மாவட்ட செயலாளர், அப்போவே 77லேயே அவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படி இருந்தார். அவருக்கு சீனியர்னா அந்த மாவட்டத்திலேருந்து வந்தவர். அவரும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவரை பற்றி இப்போ பேசி ஒன்று திமுக இருக்கார் அமைச்சராக. அதனால் இவர் தான் அங்கே. அப்போ ஈரோட்டில் வந்து முடிசூடா மன்னனாக அதிமுகவில் அன்றிலிருந்து இன்று வரை பயணித்து வருபவர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 9 முறையோ போட்டிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு முறை தான் தோல்வி, மற்ற எல்லாமே வெற்றி. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுமை அவருக்கு அந்த சிக்கல் இருந்துச்சு, ஈகோ சிக்கல். அதுக்கு காரணம் அவர் தான். அவர் எப்படி விழுந்தார் அதை பற்றி நான் பெருசாக அதுனா தனிப்பட்ட சிக்கல், அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 2009 தான் அவரோட வீழ்ச்சியின் தொடக்கம்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சில வேலைகள் செஞ்சுருக்கிறார். அந்த வரலாறுலாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருவோம். சவுகார் ஜானகியை கட்சி கூப்பிட்டாருலாம் இன்றைக்கி அவங்க கட்சிக்காரங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. 96 ஜெயலலிதா தோத்த பிறகு பெங்களூருக்கு இவரும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு சவுகார் ஜானகியை நீங்கள் வந்து கட்சிக்கு தலைவி ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டதான் செய்திகள் இன்னைக்கு வெளியிடப்படுது. இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு ஜெயலலிதா இவ்வளவு தூரம் அரவணைச்சிருக்காங்க, பல பேரை சேர்த்திருக்காங்க. ஜெயலலிதாவோட ஈகோ எவ்வளவு பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க வந்து அதையும் தாண்டி நிறைய பேர் அவங்களை எதிர்த்தவங்களே கூட சேர்த்திருக்கிறாங்க. அதையும் தான் இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு பேசும்போது காளிமுத்து ஐயாவை குறிப்பிட்டு சொல்றாங்க, அவர் ஜெயலலிதாவை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சவர். கடைசியில் அவரே அவங்க கட்சியில் போய் சேரும்போது சேர்த்துக்கிட்டாங்க. அதனால அதெல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் குறிப்பாக செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் 2009 அவரை ஒரு தொகுதிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக போடுறாங்க. அங்கே போய் அவர் பார்த்த சில வேலைகள், அவரோட குடும்பத்திலேருந்து அதை பற்றி வந்த புகார்கள் ஜெயலலிதாக்கு அதோடு தான் ஓரங்கட்டப்படுறார். என் நினைவு சரின்னா 2011 ஒரு போட்டியிடலைன்னு நினைக்கிறேன். அவருக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி எனக்கு நினைவில் இல்லை. அதுக்கு பிறகு அவர் ஓரங்கட்டப்படுறார். கட்சி பொறுப்பெல்லாம் கூட எடுத்து வாங்கிடுறாங்க. அவர் அப்படியே இருக்கார், இல்லை எம்எல்ஏவாக இருந்திருப்பார், அந்த மாதிரி ஏதோ இருந்தார். அப்புறம் 2016 தான் வந்து ஒரு நேரடியாக திமுக அதிமுக பல தொகுதிகளில் மோதல்னு வருதா. அன்றைக்கு வந்து 5 கூட்டணிகள், அன்றைக்கி திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, பாமக எல்லாரும் தனித்தனியாக போட்டியிடும் போது நம்ம பெரிய ஆட்கள், நம்மளோட ரொம்ப நாள் கட்சிக்காரங்க, மூத்தவர்கள் எல்லாரையும் இந்த வாட்டி களமிறக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மூத்தவர்களையும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி களமிறக்கிய தேர்தல் அது.
அந்த தேர்தலில் திரும்பவும் செங்கோட்டையன் வராரு. அப்போ அவருக்கு வந்து அமைச்சர் பதவி வழங்கப்படும்னு எதிர்பார்க்கும் போது வழங்கப்படலை, ஓரங்கட்டி தான் வைக்கப்பட்டிருந்தார். அம்மையார் ஜெயலலிதா இறக்குறாங்க, அது ஒரு நல்வாய்ப்பாக அவருக்கு அமைஞ்சிருச்சு. அப்போ யார் முதல்வர் ஆகுறதுன்னு பார்க்கும்போது வாய்ப்பு காசு இல்லாதனால அவர்கிட்ட இவங்க அளவுக்கு யாரும் ஒன்றும் ஊழல் செய்யாதவங்களாம் கிடையாது, இவங்களாம் உலையில் அடித்து போட்ட அளவுக்கு அவரால் போட முடியல. அதனால் இவங்களோட போட்டி போடல. ஏன்னா அந்த காலகட்டம் இருக்கிற 2011 16 கிட்டத்தட்ட எடப்பாடி, அவர் நத்தம் விஸ்வநாதன், அந்த மாதிரி ஒரு 5 பேர், ஐவர் கூட்டணி, எனக்கு பேரே மறந்துச்சு, திண்டுக்கல் சீனிவாசன், அந்த மாதிரி ஒரு 5 பேர் இருந்தாங்க. அவங்களாம் தான் நல்லா சம்பாதிச்சாங்க அந்த காலகட்டத்தில். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். ஆமா, அந்த 5 பேர் ஐவர் கூட்டணி தான் வந்து ஓபிஎஸ் எல்லாம் பயங்கரமா சம்பாதிச்சாங்க அந்த காலகட்டத்தில். அதனால அவங்களால தான் அதுக்கு போட்டி போட முடிஞ்சது. ஓபிஎஸ் எதிர்த்து தான் இந்த பிரச்சனைங்கிறதுனால அப்போ ஓபிஎஸ் முடியாது, மீதி பேர்ல இருக்கும்போது அது எடப்பாடி, நத்தம் விஸ்வநாதனும் அந்த பக்கம் போயிட்டாரு, ஓபிஎஸ் பக்கம் போனதுனால இந்த பக்கத்துல எடப்பாடியால தான் அதுக்கு போட்டி போட முடிஞ்சது, வந்தாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. அப்பவே செங்கோட்டையன் பேரும் பேசப்பட்டது. அப்பதான் திரும்ப செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்கார வைக்கப்படுகிறார். அம்மையார் சசிகலா உட்கார்றாங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி உட்கார வச்சா ஒரு பக்கம் செங்கோட்டையனை உட்கார வைக்கிற அந்த நடைமுறை திட்டத்தட்ட அப்பதான் திரும்ப வருது. ஏன்னா இருக்கிறதுலேயே சீனியர் அப்படிங்கிறதுனால கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. பெரிய சீனியர் தான். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து இந்த பயணங்கள் போவாங்கல்ல, தேர்தல் பரப்புரையெல்லாம், அதெல்லாம் வந்து வடிவமைக்கிறதே அவர் தான் செய்வார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் ரொம்ப தேர்ந்த ஒரு அரசியல்வாதி தான். இப்போ அந்த செங்கோட்டையன் அந்த காலகட்டத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர் திரும்ப ஆக்டிவாக வருது 2017 இருந்தால். காரணம், எடப்பாடி சசிகலா 2 பேருமே விரும்பி அவரை கூட்டிகிட்டு வந்து கல்வி அமைச்சராக்குனாங்க. அப்போது கல்வி அமைச்சராக ஒரு சில நன்மைகளும் செஞ்சார், அதுக்கு பாராட்டவும் பட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு காலங்கள் ஓடுது, இருக்காரு. எதிர்கட்சியான பிறகு அவருக்கு சரியான மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து அவரை கூப்பிட்டு கருத்தெல்லாம் கேட்கறதில்ல, அவங்க கருத்தெல்லாம் உள்வாங்கிறது இல்லைங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சாங்க. எப்போ 24 தேர்தல் முடிஞ்ச பிறகு CV சண்முகம், செங்கோட்டையன், அன்பழகன், ஆமாம் கேபி அன்பழகன், அப்புறம் SP வேலுமணி, தங்கமணி, இன்னும் யாரோ ஒருத்தர் எனக்கு பேர் நினைவில் இல்லை. இந்த 6 பேர் போய் சந்திக்கிறாங்க. அவரை சந்தித்து அவங்க கொடுத்த அழுத்தம் தான் நம்ம வந்து பாஜகவோட சேர்ந்துருந்தா 24 எத்தனை இடங்களில் வென்று இருக்கலாம், இன்னும் மற்றவங்க வெளியேறினவங்களையும் சேர்த்துருந்தா நம்ம வலு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், 26க்கு அதை செய்யணுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அவர் பெருசாக அதுக்கு இணங்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் அங்கேயே இருக்காங்க. பாஜக சரியாக யாரை கையில் எடுக்கலான்னு பார்க்கும் இல்லையா, பார்த்து அந்த காலகட்டத்தில் செங்கோட்டையனை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பிறகு தான் அவருக்கு இந்த வருத்தங்கள் இருக்குது, நம்ம ஜெயிச்சிருக்கலாம், நம்ம கட்சி இன்னும் பெரிய அளவுக்கு போயிருக்கலாம்னு தனிப்பட்ட முறையில் அவரையும் பெருசாக இவர் கூப்பிட்டு கருத்தெல்லாம் கேட்கறது இல்லைங்கிற ஒரு சிக்கலும் அவருக்கு ஒரு சங்கடமும் இருக்குது. 3ஆவதாக பாஜக யாரையோ ஒருத்தரை தேடும் போது இவர் சரியாக இருக்கும்னு தேடி எடுத்துடுறாங்க. இதுதான் நடந்தது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் இப்போ சொன்னோம், அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு வாரம் முன்னாடி தான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் இங்கே வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. பாஜக முன்னணி தலைவர்களை பார்த்தாங்க. அதுலேயும் சிலருக்கு வந்து டோஸ் விட்டதா, குறிப்பாக அண்ணாமலையை பிடிச்சி ரைடு விட்டாங்கன்னா செய்திகள் வெளியே வருது. நம்ம ஒன்றும் அதெல்லாம் சொல்லலை. இங்கே நடந்திருக்கு ஒரு கூட்டம். ஒரு வாரம் முன்னாடி தான் மத்தியிலேருந்து ஒரு மூத்த அமைச்சர் அவங்க வந்து சந்தித்து பேசிட்டு போகிறாங்க. அவங்க பேசிட்டு போய் வெகு சில நாளில் 3-4 நாளில் தமிழ்நாட்டு தலைவர்கள், பாஜக தலைவர்கள், மூத்தவர்கள் எல்லாரும் கிளம்பி போய் அமித்ஷாவை டெல்லியில் பார்த்துட்டு வராங்க. இன்னும் அமித்ஷாவே ஒரு 10-15 நாள் முன்னாடி தான் வந்துட்டு போனார். அமித்ஷா வராரு, நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க அவசரமாக போய் ஏன் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் சரியாக அது நாள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி. செங்கோட்டையன் என்னைக்கு அறிவிக்கிறாரு, 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அறிவிக்கிறாரு, நான் வந்து 5ஆம் தேதி அன்னைக்கு மனம் திறந்து பேச போகிறேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் உடனே எதுக்கு பாஜக தலைவர்கள் எல்லாரும் கிளம்பி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வராங்க? அமித்ஷாவோட திட்டம் இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நடைமுறைப்படுத்துறது யாருன்றதெல்லாம் இப்போ வெளியே தெரியல, இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா நமக்கு தெரிய வரும். இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த தலைவர்கள்லாம் போகும்போது இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அடுத்த கட்டமாக இதெல்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரி தான் நம்ம கருத்து சொல்லணும், இதில் ரொம்ப உள்ளேயும் போய்க்கக்கூடாது, நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி வெளியும் இருந்துக்கூடாது,
அப்படி பட்டும் படாமல் எல்லாரும் ஒன்றா சேரணுங்கிறத ஆதரிக்கிற மாதிரி தான் நம்ம குரல் இருக்கணும் அப்படிங்கிற. இப்போ தான் அவங்களுக்கு 2 நோக்கம் இருக்குன்னு சொன்னால, அதிமுகவை கபலீகரம் செஞ்சு இழுக்கணுங்கிற ஒரு நோக்கம் அது நகர்ந்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னொரு நோக்கம் வெல்லணும். வெல்லணும்னா சில யுத்திகள் தேவைப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற நிலையில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்தால் வெல்லுவாங்களான்னு கேட்டால் யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் வெளியே போனார், திரும்ப அவரும் அதிமுகக்குள்ளே வராரு. தினகரன் வெளியே போனார், தினகரனை கூட்டணியாவோ அல்லது கட்சிக்குள்ளேயோ கூட்டிகிட்டு வர வேலையை செய்கிறது. சசிகலா, இவங்க தான் சசிகலாவை தூக்கி உள்ளே வச்சாங்க. சசிகலா அவங்களும் வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திச்சா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜக நினைக்குது. அவங்க நிறைய சர்வேலாம் எடுக்கக்கூடியவங்க. அப்போ அந்த வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு முயற்சியை செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு அவங்க தேர்ந்தெடுத்த நபர் தான் செங்கோட்டையன். அதை வச்சு நகர்த்தப்படுறதுக்கு பாஜக காரங்க எப்படி பேசணுங்கிறதுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இவங்களை உள்ள கூப்பிடுறாங்க, அதெல்லாம் ஓகே, அது ஒர்க் ஆகும்னு பாஜக நினைக்குது, இதெல்லாம் ஓகே. இவங்க உள்ள சேர்க்குறோம் அப்படின்னும் பொழுது இபிஎஸ் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுரும் இல்லையா அவருக்கு. ஸோ அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டதுன்னா அதிமுகவுடைய தலைமைக்கு அதிருப்தி ஏற்படுது அப்படின்னும் பொழுது எப்படி கூட்டணி ஒர்க் ஆகும்? இதை கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா அவங்க? கட்டாயம் பண்ணியிருப்பாங்க. நான் அதான் சொன்னேன், அவங்களுக்கு 2 நோக்கமும் அடையணும். ஒன்று, இபிஎஸ்ஸை என்றைக்குமே நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் சின்ன சிக்கலாக இருக்கட்டும், கட்சி யார் போது இந்த சிக்கல் முழுமையான தீர்வை எட்டவே எட்டாது, தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதை இப்போவும் அறிவிப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க, வரும், முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதை இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாளைக்கு ரொம்ப எடப்பாடி ஏதாவது பிரச்சனை பண்ணால் எடப்பாடி தான் பிரச்சனைங்கிற மாதிரி தனியாக உருவகப்படுத்தி அவரை வெளியே தூக்கி போட்டுட்டு செங்கோட்டையன் தலைமையில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி சசிகலாவையும் உள்ளே கொண்டு வந்து, தினகரனையும் உள்ளே கொண்டு வந்து, ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு வந்து, இது இப்போது ஒருங்கிணைந்த அதிமுக வலுவான கட்சி அப்படின்னு காமிச்சு அவங்களோட சேர்ந்து தேர்தலில் நின்று இவங்களுக்கு வேண்டிய சீட்டுகளையும் வாங்கிட்டு வெல்ல முடிகிற அளவுக்கு வெல்லணுங்கிற ஒரு முயற்சியில் பாஜக ஈடுபடும். இது பாஜகவோட திட்டம். நம்ம இதனால தான் சொல்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் 2016 அம்மையார் ஜெயலலிதா இறந்த உடனே நடந்தது என்ன? ஓபிஎஸ் அப்போதைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு நிரந்தர முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம்னு சொல்கிறாங்க. அந்த சிக்கல் வரும்போது அவரை பதவி விலக சொல்கிறாங்க. சசிகலாவே முதல்வர் ஆகிறதுக்கான முயற்சியில் அப்போ ஈடுபடுறாங்க. அவங்க பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்க. அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு சிக்கல், அவங்க சிறைக்கு போகணும் போது அப்போ வேற யாருன்னு தேர்ந்தெடுக்கலான்னு பார்க்கும்போது தான் இபிஎஸ்ஸை எடப்பாடியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது ஓபிஎஸ்ஸை தூண்டி விட்டு போயிட்டு நீங்கள் தியானம் இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கூர்த்தீட்டு விட்டது யார்? குருமூர்த்தின்னு சொன்னாங்க இல்லையா? ஓகே, பாஜக அதாவது மோடியும் அமித்ஷாவும் விரும்பாத ஒன்றும் குருமூர்த்தி செஞ்சிட போகிறதில்ல, எப்படியும் பேசிக்கிட்டு தான் செய்வாங்க. அந்த மாதிரி குருமூர்த்தி தான் கூர்த்திட்டு விட்டு போய் உட்காருங்கன்னு நான் சொன்னேன், போய் உட்கார்ந்தாருன்னு அவரே பின்னாடி சொன்னார். அப்போ இந்த பிளவு இருக்குல்ல, ஒன்றா இருந்தவங்கள பிரித்து விட்டதே இவங்க தான், பாஜக தரப்பு தான். அன்னைக்கு பிரித்து விட்டதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒவ்வொரு நிகழ்வாக எடுத்து பாருங்கள், எல்லாத்துக்கு பின்னாடியும் பாஜக இருந்திருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் அப்போ பிரச்சனை, கரெக்டா? அப்போ இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் தான் பிரச்சனை. அப்போ அவங்க குடும்பத்தில் மருத்துவர் சிவகுமார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இவர் சட்டையெல்லாம் பிடிச்சி அடித்தத மாதிரிலாம் அப்போ செய்திகளும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சிக்கல் அங்கே தான் தொடங்குது. அந்த சிக்கலை தொடங்கி வச்சு அதை கூர்த்திட்டி சசிகலாவை தூக்கி உள்ளே வச்சு அவ்வளோ நாள் வராத தீர்ப்பு, அம்மையார் ஜெயலலிதா செத்தும் உடனே கூட வராத தீர்ப்பு, திடீர்னு சசிகலா முதல்வர் ஆகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுற உடனே தீர்ப்பு வருது, அவங்க உடனே உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருது. அப்போ இது எல்லாத்தையும் உருவாக்குனது பாஜக தான். இது நம்ம பார்த்தா முதல் புள்ளி. இது அடுத்த புள்ளி பார்த்திங்கன்னா, அந்த பிரச்சனை என்ன ஆகுது, சசிகலா தரப்பில் இபிஎஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓபிஎஸ் தனி ஒரு குழுவாக இயங்கிட்டு இருக்கிறாரு, அவர் கீழே 18 பேரோ நோவோ இருந்துட்டு இயங்கிட்டு இருக்காங்க. இபிஎஸ் இருக்கிறாரு, இபிஎஸ் கூட தான் தினகரன் இருக்கார், சசிகலா தரப்புலேருந்து தினகரன் இருக்கார், ஒன்றா தான் இருக்காங்க. எல்லாருக்கும் நினைவு இருக்கும், இந்த ஆர்கே நகர் தேர்தல் முதல்ல தேர்தல் நடக்குது, ஒன்றா போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அதுக்கு பிறகு திரும்ப அவர் வரும்போது அவர் தனி அணியாக போயிட்டு, அப்போ இபிஎஸ்ஸுக்கும் அவங்களுக்குமே அதுக்கு பிறகு சண்டை. இப்போ இதெல்லாம் நடக்குது. இதுக்கு காரணம் யார்? இபிஎஸ்ஸுக்கும்
தினகரனுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணம் யாரு? அந்த இடத்துலையும் பாஜக தான் விளையாடுச்சு. அப்பவும் கூட்டணியில் பாஜக தான் அவங்களோட இருக்குது. தினகரனை கழட்டி விடுறாங்க. ஏன்னா அவர் பாஜகவை கொஞ்சம் பாஜகக்கு எதிரான வேலைகளை கொஞ்சம் செய்கிறாருன்னு பார்க்குறாங்க. அப்போ சசிகலா தரப்பில் இவங்களையும் கழட்டி விடணுங்கிறதுக்காக இபிஎஸ்ஸை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு பாஜக அது வரைக்கும் ஓபிஎஸ்ஸை கையில் வச்சுக்கிட்டு இதை பிரித்து விட்டாங்க. இதை பிரித்த பிறகு இதை ரெண்டாக பிரிக்கணும். அந்த இடத்துல இபிஎஸ்ஸை கையில் எடுத்துக்கிட்டு தினகரனை பிரித்து விட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. அப்போ என்னாச்சு, ஓபிஎஸ்ஸை கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி இருந்த கவர்னரே 2 பேர் கையை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் பழம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி பழம் விட்டு அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக்க வச்சார். 2 பேரும் முதல்வர் துணை முதல்வர்னு இருக்காங்க. தினகரனை கழட்டி விடுறாங்க. இதுக்கு பின்னாடி பாஜக இருந்துச்சுங்கிறதுல ஏதாவது ஐயம் இருக்குது அவங்களுக்கு? கட்டாயம் அவங்க தான் இருந்தாங்க, நமக்கு நல்லா தெரியுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸுக்கும் பிரச்சனை வருது திரும்ப. அது ஒரு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி முடிகிற காலகட்டத்திலே சண்டை ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு தான். விலகலைனாலும் சண்டை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற அளவில் தான் இருந்துச்சு. ஏன்னா இணைச்சிக்கிட்டாங்க. அந்த 18 பேர் பிரச்சனையாச்சு, எம்எல்ஏ பதவி போச்சு. அதுக்கு 2019 திரும்ப தேர்தல் நடந்துச்சு. இது எல்லாம் நடந்தாலும் அவங்க இணைஞ்சிட்டு அப்படியே இருந்தாங்க. அதுக்கு பிறகு அதுதான் 21 தேர்தல் சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஒன்றிணைஞ்சு இருந்ததுனால அப்போது ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றுட்டாங்க. ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல அவங்க இவ்வளோ இடங்களில் வெல்லுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் திரும்ப இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றா இருந்த இடத்துல ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்து இபிஎஸ்ஸுக்கு தொல்லை கொடுக்குது பாஜக. இதுலேயும் திரும்ப பாஜக தான் இருக்குது. அப்போ எடுக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இதை எப்படியாவது கழட்டி விடணும், ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விடணும், பாஜகவையும் கழட்டி விடணும்னு இபிஎஸ்ஸும் அந்த தரப்பும் பார்க்குறாங்க. அதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சது தான் அண்ணாமலையோட பேச்சுக்கள். அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் எல்லாம் இவர் ஏதோ பேச, அதுக்கப்புறம் எங்கள் தலைவர்களை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணியை முடிக்கிறாங்க. அப்போ என்ன, ஓபிஎஸ் அப்பவும் பாஜக தரப்போட நிற்கிறாரு, இபிஎஸ் நிற்கிறாரு. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 24 தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போனதுக்கு இது ஒவ்வொரு காய் நகரத்துலையும் செய்து இந்த நிலையை உருவாக்குனது பாஜக தான். இன்னைக்கு என்னவோ அக்கறை இருக்கிறது போல இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு செங்கோட்டையனை தூண்டி விட்டு சேர்த்து வைக்கிற வேலையை செய்கிறதும் பாஜக தான். இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு பாருங்களேன். இங்கே இருந்தவன் அங்கே போகிறான், அங்கே இருந்தவன் இங்கே வரான், இப்படியே மாதிரி கடைசியில் தினகரனே, அதாவது தொடக்கத்தில் சசிகலா வேணான்னு தான் ஓபிஎஸ்ஸை தூண்டி விட்டு சசிகலாவை பிரித்தாங்க. அப்புறம் இபிஎஸ்ஸை தூண்டி விட்டு சசிகலா தரப்புல அவங்க 2 பேருக்குள்ளேயே பிரச்சனை வரா மாதிரி தினகரனை கழட்டி விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணியை முடிக்கிறாங்க, தினகரன் போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறார். இதில் சுற்றி பார்க்குறீங்களா எப்படி நடந்திருக்குன்னு? மொத்தத்தையும் செஞ்சது இந்த பாஜக கும்பல் தான். இது மக்களுக்கு நல்லா தெரியுது. அதாவது நம்ம இப்போ விளக்குனா மாதிரி எல்லாரும் உட்காந்து விளக்குறாங்களோ இல்லையோ பார்த்துருப்பாங்க, இதெல்லாம் இவனுங்க தாண்டா செய்கிறானுங்கன்னு தெரியும். அதனால தான் பாஜக இங்கே வளரவே மாட்டேங்குது. அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவங்களால பெருசாக ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தவே முடியல. எவ்வளோ பெரிய கட்சி, உலகத்தில் பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க, அதிக உறுப்பினர்கள் இருக்கிற கட்சின்னு சொல்கிறாங்க, அதிக இடங்களில் இந்தியாவில் இன்னைக்கு வென்றிருக்கிறது அவங்க தான். எப்படி இருந்தாலும் அவங்களால தமிழ்நாட்டில் வெல்லவே முடியாமல் போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சூழ்ச்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ராஜா இங்கே மட்டும் மலரவே மலராதுன்னு அவங்கள மலராமல் வச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இப்போ செங்கோட்டையனை வச்சு தூண்டி இந்த வேலையையும் செய்கிறாங்க. இதுக்கு பின்னாடியும் அவங்க தான் இருக்காங்க. நான் சொன்னது தான் 2 நோக்கம். ஒன்று, எடப்பாடியை டம்மி ஆக்குறாங்களோ அல்லது அடக்கி வச்சு நீ அடங்கு எல்லாரையும் சேர்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி எல்லாரையும் இப்போ அவங்க சொன்னாங்க சேர்த்துக்கல, அவருக்காகவே இவங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு நிகழ்ச்சி செஞ்சாங்க. அதனாலேயே தினகரன் என்டிஏலேருந்து நாங்கள் வெளியே போகிறோன்னு அறிவிச்சிட்டாரு. ஓபிஎஸும் போய் ஸ்டாலின் எல்லாம் சந்திச்சுட்டு வந்து அவரும் அதிருப்தியில் இருக்கார். அவரையும் மோடியை சந்திக்க விடலை, அமித்ஷாவை சந்திக்க விடலை, அவருக்கும் சிக்கல்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நடந்த உடனே பாஜக தரப்பு பார்க்குது. அப்போ நம்ம கை இறங்கினா மாதிரியும் இபிஎஸ் கை ஓங்கினா மாதிரியும் இருக்குது. இதையும் விடக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியை நம்ம அபகரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அதுக்கு காய் நகர்த்தணும் தான் இப்போ செங்கோட்டையனை தூண்டி விட்டு எல்லாரையும் ஒன்று சேர்க்குற வேலையை செய்கிறோம் அப்படின்னு இபிஎஸ்க்கு ஒரு செக் வச்சிருக்கு பாஜக. 10 நாள் கெடு போட்டிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இந்த 10 நாளில் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ்க்கு. 10 நாளில் முடிவு எடுக்கல அப்படின்னா இபிஎஸ்ஸோடைய முடிவு என்னவாக இருக்கும், செங்கோட்டையன் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? இப்போ நம்ம பார்க்குறதுலேருந்து நமக்கு தெரியறது இபிஎஸ் அவர் முடிவு எடுக்கணும்னா அவர்கிட்ட இவங்க தனியாக தான் போய் பேசி, யாராக இருந்தாலும் நினச்சிக்கோங்க, இது ஒரு கட்சிங்க, கட்சிக்கு ஒரு தலைமை இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, அந்த கருத்தை ஒட்டி அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போய் பேசியிருக்க வந்தது அந்த தலைமை கிட்ட தான்.
நான் தலைமை கிட்ட பேச மாட்டேன், நேராக போய் மீடியா கிட்ட தான் பேசுவேன்னா அப்போ ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டுருச்சு. அப்போ தான் அது மீடியா கிட்ட பேசுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, செங்கோட்டையன் ஏற்கனவே இதை பல முறை அழுத்தம் கொடுத்து அது நடக்காமல் போனதுனால அவங்க 2 பேர் இனிமேல் நமக்கு இபிஎஸ்ஸை விட இந்த நோக்கம் முக்கியம் அல்லது பாஜக சொல்றதை செய்யறது முக்கியம்னு இந்த இடத்துக்கு வந்துட்டு இனிமேல் செங்கோட்டையன் சொல்றதை இபிஎஸ் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல. கொஞ்சமாச்சும் அரசியல் நமக்கு தெரிஞ்சதை வச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் மீடியாவுக்கு போய் பேசிட்டாரு, இப்போ நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இபிஎஸ் செய்வாரா? நீயே போய் மீடியாவில் பேசிட்டல, அடுத்து கட்டம் கட்டுறது உனக்கு தான் அப்படின்னு தான் இது போகும். ஆனால் எல்லாரையும் டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தா கட்சி எப்படி? இது எல்லாத்தையும் செய்யறது பாஜக தானே. சரி, பாஜக எதுக்காக செய்யுதுன்னு தெரியுது தானே. செஞ்சிருக்க வேண்டியது பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு இருந்தார்ல, அதுல நிலையா இருந்திருக்க வேண்டியது. இவர் தான் பாஜகவுக்கு இந்த வாய்ப்பையே கொடுத்தாருன்றது தான் நான் பார்க்குறேன். என் பார்வையாக தான் இந்த வாய்ப்பையே கொடுக்காம சசிகலா தரப்பையும் ஓபிஎஸ் தரப்பையும் அல்லது யாரெல்லாம் போனாங்களோ அந்த தரப்பை இவரே கூப்பிட்டு பேசியிருந்தாருன்னா அது பாஜகவுக்கு செக் வச்ச மாதிரி இருந்திருக்கும். உன் கூட்டணியில் இருக்காங்க ஆனால் நான் கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு இவர் அதுக்கு செக் வச்சுட்டு கடைசியாக இவருக்கு பாஜகவை கூட்டணி சேர்க்கணும்னு விருப்பம் இருந்திருந்தா கூட கடைசியாக போனா போதுன்னு சேர்க்குற மாதிரி சேர்த்துருந்தாருன்னா அவங்க இவர் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு இருந்திருப்பாங்க. இவர் செஞ்ச தப்பு இவர் தான். முதலே பாஜகவை கூப்பிட்டு கூட்டணி வைக்கிறோம், ஒரு ஆண்டு முன்னாடியே வைக்கிறோம், அப்போ தான் கீழே எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க அப்படிலாம் நினச்சாரு. பாஜக வழக்கம் போல் அவங்க என்ன செய்வாங்களோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அதிமுகவுடைய ஃப்யூச்சர் பார்க்கும்பொழுது ஃப்யூச்சரே இல்லை அப்படின்னு 26 தோக்கிறது வேற விஷயம். ஆனால் அதை தாண்டி ஒரு லாங் ரன்ல வந்து அதிமுகவுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கு? நல்லது தானே, தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே. இந்த திராவிட கட்சிகள் ஒழியணும், இந்த தேசிய கட்சிகள்னு வராங்கல்ல இந்திய கட்சிகள், அவங்களும் ஒழியணும். அதுதான் நம்மளோட கருத்து. அதுக்கு ஒரு வகையில் ஒரு அடி முன்னாடி நகருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கட்சி, அதாவது செகண்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி காணாம போகுதுன்றீங்க நீங்க? அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது ஒன்றும் திமுக தேய்க்குது அவங்களன்னு கூட நான் சொல்லலை. திமுக சில வேலைகளை வேணா செய்யுது. இப்போ ஊடகத்தில் இதை எப்போ பார்த்தாலும் அதிமுக உட்கட்சி பூசலோ இல்லை கூட்டணி சிக்கலோ தான் பேசு பொருள் ஆக்குவாங்க. அந்த பேசு பொருள் ஆக்குறது ஒன்னே வந்து அதிமுகவை தோல்வி அடைய வைக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தான் தப்பு. ஏன்னா 21 எல்லாத்த விடவும் கடுமையான பரப்புரை செஞ்சாங்க. ஏகப்பட்ட ஊடக பரப்புரை, ஏகப்பட்ட வலைவலி பரப்புரை, எல்லாத்தையும் தாண்டி தான் ஏகப்பட்ட இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டங்கள் அப்படி இப்படின்னு பயங்கர ஃபண்டிங் பண்ணி திமுக செஞ்சுது. அதை தாண்டி தான் 75 இடங்கள் அந்த கூட்டணி வென்றுச்சு. அப்போ அது மட்டும் அவங்கள தோற்கடிக்குதுன்னு நான் பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சறுக்கி இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு. அந்த சறுக்கலுக்கு முக்கியமான காரணம் அவங்க பாஜகவோட ஏதோ ஒரு வகையில் இணங்கி இருந்தது தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இணங்கி இருந்தால் ஒரு மாதிரி அழிக்கும், எதிர்த்திருந்தா வேற மாதிரி அழிக்கும். அதை தான் பாஜக அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக செய்யுது. ஆனால் பாஜக வளரணும்னு நினைக்குது. அதை மட்டும் தமிழ்நாடு மக்கள் விட்டுறக்கூடாது. இப்போ அதான் அதிமுகவை அழிக்கிறது சரி, அந்த வேலையை பாஜக பார்த்துக்கும். அதிமுகவும் பாஜகவுமே அந்த வேலையை பார்த்துக்கும்னு வச்சுக்கோங்க. திமுக அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துல யாரை வர வைக்கிறோங்கிறத தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருந்துட்டாங்கன்னா இந்த சிக்கல் நல்லது தான். தமிழ்நாடு இப்போ முதல் இடத்துல திமுக இருக்காங்க, 2வது இடத்துல அதிமுக இருக்காங்க. ஓட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா அப்படின்னா 2024 வந்து 11.5% கூட்டணியாக பார்த்தோன்னா 19%, 18% வாங்கி 3வது இடத்துல என்டிஏ இருந்திருந்தாங்க. இப்போ 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக காலியாகுது அப்படின்னா 3வது இடத்துல இருக்கக்கூடிய பாஜக அந்த இடத்துக்கு போகுமா, இல்லை நாம் தமிழர் அந்த இடத்துக்கு போகுமா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் கூட்டணியாக பார்த்தா தான் 2024 வந்து பாஜக 3வது இடம். தனியாக நின்று பாஜக இது வரைக்கும் எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும். தனியாக நின்று அதிமுக வாங்கியிருக்கு, 40 விழுக்காடுக்கு மேலே வாங்கி வென்றிருக்கு. திமுக கூட இது வரைக்கும் தனியாக நின்று எதுவும் பண்ணாரு. சரி, அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க, தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. பாஜக அமைச்ச கூட்டணியில் பல கட்சிகள் அதுக்கு முன்னாடி தேர்தலில் திமுக கூட இருந்து அங்கே பதவியை அனுபவித்தவங்க, எம்பி ஆனவங்களோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருந்தவங்க. இந்த சாதி கட்சிகளாக இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்டணி வச்சு அமைச்சு இந்த இடத்த அடைஞ்சாங்க. எல்லாருக்கும் ஒரு 1/2 விழுக்காடு 3/4 விழுக்காடு அந்த மாதிரி வாக்கு இருக்குன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதெல்லாம் தனதாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இது பத்தாததுக்கு அதிமுகவை உடைச்சி அதுலேருந்து ஓபிஎஸை கொண்டு வந்து சேர்த்தது, அதிமுகவை வேற நோக்கத்துக்காக உடைச்சி தினகரனை வெளியே அனுப்புனது, கடைசியில் அந்த தினகரன் தனி கட்சி தொடங்கினது, கடைசியில் அவரை வளைச்சி தங்க கூட்டணியில் கொண்டு வந்தது. இப்படி பல வேலைகளை செஞ்சுதான். தினகரன் கூட அதுக்கு முன்னாடி தேர்தலில் 21 2.25 விழுக்காடோ நம்ம வாங்கியிருந்தாரு.
அந்த 2.25 விழுக்காடு. இப்படி எல்லாரோட விழுக்காட்டையும் சேர்த்து போட்டால் தான் அந்த 18 அப்படிங்கிறது வருது. அதனால அது ஒரு கூட்டணி தான். தனியாக பார்த்தா பாஜக இன்றைக்கும் அண்ணாமலை தலைமையில் பெருசாக வளர்ந்துருக்குங்கிறாங்க. வளர்ந்துருக்கலாம், அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் வளரலைங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது. அதனால தானே சரி அப்படி வளர்ந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து இன்னும் 2 தேர்தல் ஆனாலும் பரவாயில்ல, நாங்களே நின்று ஜெயிப்போம்னா தனியாக நிற்க வேண்டியதுன்னா எதுக்கு திரும்பவும் அதிமுக கிட்ட போய் நிற்கிற? எதுக்கு அதிமுகவில் எடப்பாடிக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அண்ணாமலையை தலைவராக வச்சிருந்த அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டு நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு வரீங்க? இது எல்லாமே நமக்கு அந்த செய்தியை சொல்லுது தானே. அப்போ பாஜக ஒரு அப்படியே காமிச்சுக்குது தன்னை அடுத்த பெரிய கட்சி மாதிரி. உண்மையிலே அடுத்த பெரிய கட்சி தான். 21 தேர்தலில் தெளிவாக பார்த்தோம், நாம் தமிழர் கட்சி தான் 3வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துக்கான போட்டியாக தான் நாங்கள் பாஜகவையும் சரி தாவேக்காவும் போட்டி போடுறதா பார்க்குறோம். உறுதியாக சொல்கிறோம், பாஜக தனியாக நின்னாலும் சரி தாவேக்கா தனியாக நின்னாலும் சரி 4வது கட்சிக்கு தான் அவங்க 2 பேருக்கும் போட்டி இருக்கும். 3வது இடத்துக்கு கூட அவங்க 2 பேராலையுமே வர முடியாது. நாங்கள் 3வது இடத்துல அப்போ இருந்தோம், இப்போவும் 3வது இடத்துல. எங்கள் நோக்கம் ஒன்று தான், அதில் எந்த அளவுக்கு அடையிறோங்கிறது தான் பார்ப்போம் இந்த வாட்டி. இப்போது செங்கோட்டையன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை எடுத்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவர் யாரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரோ அங்கிருந்தும் கருத்துக்கள் வந்திருக்கு. சசிகலா அம்மையார் சொல்லியிருக்காங்க, இப்போது தான் உங்கள் உடம்புல வந்து அதிமுக ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு கேவலமான நிலையில் தமிழர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்றது தான் இது காட்டு. தமிழ் ரத்தம் ஓடுது அப்படின்னு பெருமையாக சொன்னாங்கன்னா மகிழ்ச்சியாக பார்க்கலாம். அதிமுக ரத்தம் ஓடுகிறது என்பதை உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னா, நிரூபித்திருக்கிறார் அப்படின்னா, இது என்ன கேவலங்கட்ட ரத்தம்டா இது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம என்னத்தை சொல்கிறது, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒன்று இன்னைக்கு திடீர்னு நடக்குது. நமக்கு தான் இது வந்து பார்க்கும்போது நமக்கே கூட நேற்றே கிட்டத்தட்ட இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஒன்று செங்கோட்டையன் தரப்புல இருந்தே சொல்லியிருப்பாங்க, அடுத்து பாஜக தரப்புல இருந்தும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும், இபிஎஸோட பவரை கொஞ்சம் குறைச்சி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரா மாதிரி இந்த கட்சியை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜக நோக்கம். அப்படி செய்யும் போது இவ்வளவு திட்டமிடுறவங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லாமல் செஞ்சுருக்க மாட்டாங்க. அவர் பேசுவார், உடனே நீங்களாம் ரியாக்ட் பண்ணுங்கன்றது தான் பேசப்பட்டிருக்கும். அதனால் சரியாக காத்துக்கிட்டு இருந்தவங்க உடனே எல்லாருமே பேசுகிறாங்க. குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் சசிகலா அறிக்கை விட்டாங்க, அதிமுக ரத்தம் அப்படிலாம். ஓபிஎஸ்ஸை கேட்டாங்க, அவர் வரவேற்கிறதா சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த முயற்சி சரியான முயற்சி. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார், எந்த நிபந்தனையும் இல்லை, என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி. தொடக்கமே அந்த ஆள் தானே. அவர் சரியாக இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை அதிமுகக்குள்ளே வந்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் நான் சொன்னது போல் நமக்கு மகிழ்ச்சி தான். 2 கேடுகெட்ட கட்சிகளில் ஒரு கட்சி வீழ்ந்தால் சரி, அப்படி தான் பார்க்கணும் இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார், அவங்க தரப்புலேயே பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறாரு. அது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பாருன்ற கருத்து தான் அவரும் சொன்னார். திண்டுக்கல் சீனிவாசனும் கூட அந்த கருத்து தான் சொல்லியிருந்தாரு. வேற யார், நயினார் நாகேந்திரன் பேசும்போது எல்லாம் ஒன்றிணைஞ்சா நல்லதுதான் அப்படின்னு இதை வரவேற்கிறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அவர் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்கும் ஒன்றா இணைஞ்சா அப்படிங்க. அப்போனா நமக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. நான் அதுக்கு தான் சொன்னேன், இதெல்லாம் நடக்க போது திட்டமிட்டுட்டாங்க, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இவரும் செங்கோட்டையன் அறிவிக்கிறார் 5ஆம் தேதின்னு. அதுக்குள்ளே இவங்க 3ஆம் தேதி போயிட்டு டெல்லியில் சந்திச்சுட்டு வராங்கன்னா வேறு எதுக்கு? அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும், அதுதான் பேசியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே, இப்படி பேசினா இப்படிலாம் செஞ்சால் எடப்பாடியை கோவப்படுத்தாதானே? சரி, கோவப்படுத்தக்கூடாது, நீங்கள் வெல்லணும், அதுக்கு எடப்பாடி அதிமுக கூட்டணி வேணும். அப்போ எதுக்கு இன்னைக்கு இதை வரவேற்கிறார் நயினார் நாகேந்திரன்? வரவேற்றா கட்டாயம் இந்நேரம் எடப்பாடிக்கு கோவம் வந்திருக்கணும்ல. ஆனால் இதில் ஒரு லாஜிக் இடிக்குது. என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து வரவேற்கிறார் நயினார் அவர்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு மோடி அவர்களை மீட் பண்ண கேட்ட பொழுது ஒத்துக்கல. அவர் மெசேஜ்லாம் எடுத்து காட்டுறாரு, நான் அனுப்பியிருக்கேன் அப்படி ஓபிஎஸ் மெசேஜ்லாம் காட்டியிருந்தார். ஆனாலுமே நயினார் அவர்கள் இல்லை, அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் எடுத்திருக்கக்கூடிய முடிவை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்ட்டார். இங்கேயும் ஒரு மாதிரி ஒரே ஒரு தான் இவங்க செய்ய வேணாம்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதாவது பாஜக தரப்புக்கு அவங்கள கூட்டிட்டு வரதை விடவும் இவங்க எல்லாரையும் அதிமுக தரப்புல சேர்த்து நம்ம இணைச்சுக்கணும்னு பாக்குறாங்க. எடப்பாடி நினைச்சது என்னன்னா, நீங்க அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்க, உங்க கூட்டணிக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துறோம், உங்களுக்குள்ள மேனேஜ் பண்ணிக்கோங்கன்றது தான் எடப்பாடி பேசினதா சொல்லப்பட்டது ரொம்ப நாளா. இப்போ பாஜக என்ன விரும்புதுன்னா, அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், உங்ககிட்ட நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறன்னா நாங்கள் விட்டுருவோமா, உன் பவரை குறைக்கிறதுக்கு
உனக்கு ஈக்குவலான இல்லைன்னா உன்னையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாரும் வெளியே போனவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சேர்க்கறதுக்கான வேலையை அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம். அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை செஞ்சு அந்த இடத்துல தள்ளி எடப்பாடியோட பவரை குறைச்சி அவரை கொஞ்சம் தட்டி வைக்கணும், தங்க கண்ட்ரோலுக்குள்ள அவரை வச்சுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் பாஜக. இதெல்லாம் நயினார் நாகேந்திரன் செஞ்சாருன்னு நான் சொல்லலை. அமித்ஷா, இந்த குருமூர்த்தி, இந்த கும்பல்லாம் செய்வாங்க. சொன்னாங்க தானே, எப்படி எப்படிலாம் பேசினார் குருமூர்த்தி பார்த்துருக்கோம் தானே. இது வந்து நேற்று அவர் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. இது கலக குரலா அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் தந்தி தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு போல. அதில் ஹரிஹரன் கேட்குறாரு. கேட்டதுக்கு உடனே இவர் வந்து இது கலக குரல்னு எப்படி சொல்லுவீங்க, எல்லாரும் ஒன்று சேரணும்னு தானே சொல்கிறாரு அப்படின்னு. பிரித்ததே நீங்கள் தானே, பெருமையாக வேற பேசுனீங்களா ஒரு காலகட்டத்தில். பிரித்ததை நாங்கள் தான், போய் உட்காருங்கன்னு நான் தான் சொன்னேன்னு பெருமையாக பேசுனீங்களே, அதுதானே இப்போ சுற்றி முடிவுக்கு வருது. முடிவுக்கு வர வைக்கிறது நாங்கள் தான், இது கலக குரல் இல்லை அப்படின்னு வந்து பேசுகிறாங்கன்னா, இதனால தான் இந்த கும்பல் இங்கே தலையெடுத்துடவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, இதுதான் நடக்குது. நம்ம இப்போ சுற்றி எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு பார்த்தாலும் அதான் புரியுது. நீங்கள் சொன்ன இல்லாமல் இன்னொரு தரப்புலையும் ரியாக்ஷன் வந்திருக்கு. என்னன்னா திமுக கூட்டணியில இருந்து. திமுக பேசிச்சான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எதுவும் நான் பார்க்கல, குறைஞ்சது. நான் எங்கே பார்த்தேன்னா திருமாவண்ணன் பேசியிருக்கிறாரு. திருமாவண்ணன் பேசும்போது அது அவங்க கட்சி சிக்கல் அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் அவங்கள ஒரு தட்டுற மாதிரி தான். அது எப்படி பார்த்தாலும் எல்லாம் சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் அது ஒரு பெரியார் வழி வந்த ஒரு இயக்கம் அப்படின்லாம் பேசுகிறாரு. சிரிப்பாக தான் இருக்குது. இவங்களே தான் இன்னொரு மேடையை சொல்லுவாங்க, அது அதிமுகங்கிறது திராவிட கட்சியே கிடையாது, அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கும்பாங்க. இவங்களுக்கு வேணும்னா அது திடீர்னு அவங்க வந்து பெரியார் வழி வந்த ஒரு திராவிட இயக்கம், அது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இவரே உருட்டுவார். அது இவங்களோட போக்கே அதான். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினாலும் அவங்க தலைமையில இருந்து அடி விழும் அவருக்கு. அதனால அவருக்கு ஒரு செக். அவர் தானே தலைமை, அவங்களுக்கு தலைமை ஒருத்தவங்க திமுக காரர் தானே அவரு. அதை கேட்டதுக்கு தானே கோவம் வந்துச்சு அவருக்கு. கடைசியில் எல்லா வேலையும் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால திமுக மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டியது அண்ணன் திருமாவளவனின் பணி. அந்த பணியை செவ்வனே இப்போ 8 ஆண்டுகள் செய்துட்டாரு, செய்வார், ஒரு தொடர்ச்சியாக செய்வார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கட்சி சிபிஎம்ல சண்முகம் தான் துடுக்கா வந்து எல்லாத்துக்கும் வாய் பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த முறை பேசினா அவருக்கு முன்னாடி இருந்தால் அதே மாதிரி ஒரு துடுக்கு தலைவரான பாலகிருஷ்ணன் பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்போது அவங்கள மட்டம் தட்டி தான் அதிமுகவை அவன் அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் பேசுகிறாரு. அவங்க பிரிஞ்சதை பற்றி இவர் கருத்து சொல்கிறாரு. உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆக பிரிஞ்சதில் சிபிஐ சிபிஎம்னு 50 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதை இணைக்கிறதுக்கு நீங்களாம் என்ன வேலை செஞ்சீங்க, என்னத்தை கிழிச்சிங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஏன்னா உள்ளபடியே அதிமுகவில் நடக்கிறது நமக்கு மகிழ்ச்சி தான். இதில் எவன் கருத்து சொல்கிறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? நீங்களே திமுகவோட அடிமையாக இருக்கீங்க. இங்கே உங்கள் கட்சியே இன்னொருத்தங்கிட்ட 10 கோடிக்கு, சிபிஎம்னா 10 கோடிக்கு அடமானம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த 10 கோடியை வச்சு நீங்கள் உங்களோட ஐடி விங்கை வளர்த்துருக்கிறீங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், அந்த 10 கோடி எப்போ வாங்கினாங்க? 2019 தேர்தலுக்கு. 19 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சிபிஎம் வெளியிட்ட அறிக்கைகள், அதுக்கு அவங்க பண்ண அந்த வடிவமைப்பு எல்லாம் பாருங்கள். அதுக்கு பிறகு அவங்களோட வடிவமைப்பெல்லாம் பாருங்கள், சிறப்பாக வந்திருக்கு. அதுக்கு பிறகு அதாவது எந்த அறிக்கை கொடுத்தாலும் ஒரு ட்வீட் போட்டால் உடனே அதை ஒரு கார்டாக போட்டு பயங்கரமாக அப்படியே பப்ளிஷ் பண்ணுறது. இதுக்கு செலவு பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு 10 கோடி தேவையில்லையே, 10,000 ரூபாய் இருந்தால் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்களே. அதுதான் பண்ணியிருக்காங்க. இந்த 10 கோடியை வச்சு இவங்க வளர்த்தது அவங்க ஐடி விங்கை மட்டும்தான், வேற ஒரு வேலையும் செய்யலை, மக்களுக்காக நிற்கலை. எந்த பெரிய போராட்டமும் இந்த திமுக ஆட்சியில் இவங்க முன்னெடுக்கவே இல்லை. எல்லாம் பண்ணிட்டு இவர் வந்து இன்னொரு கட்சி அழியறதை பற்றி பேசுகிறாருன்னா, கம்யூனிஸ்டாக இன்னைக்கு திராவிட கூடாரத்தின் ஒரு ஊதுகுழலாக இருக்குது, அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் தாண்டி இது யாருக்கு மகிழ்ச்சியோ சர்க்கிளோ அதை தாண்டி வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஊடகத்துக்கு. அவங்க வந்து வெறுவாயே அப்படி மென்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த 10 நாள் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து அவர் என்ன பேச போகிறாரு, இப்படி ஒரு மாதம் 2 மாதம் அதை ஓட்டிடுவாங்க இல்லையா? நீங்கள் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாகவே அதிமுகவில் என்ன நடக்குதுன்னா இருக்கிறதுலேயே அதிகமாக பேசு பொருளாக இந்த இரவு நேர விவாதங்கள் அதிகமாக நடந்தது அதிமுகக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி தான். அதிமுகக்குள்ளேயோ அல்லது அதிமுக கூட்டணியிலேயோ என்ன நடக்குதுங்கிறத பற்றி தான் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் அதான் பேசுவாங்க, எதுவும் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் சொன்னது போல் அடுத்த சில நாட்களுக்கு, நாளைக்கு சில பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வேறு நடக்கும், அப்புறம் 10வது நாள் வருதுல
8வது நாள்ல இருந்து தொடங்குவாங்க. 9வது நாள் அதை தான் பேசுவாங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறார் செங்கோட்டையன், அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் இபிஎஸ்ன்னு ஒரு தலைப்பு வச்சு எல்லாரும் டிபேட் நடத்துவாங்க. அப்புறம் அந்த 10வது நாள் ஏதாவது நடக்கும், அதை வச்சு பேசுவாங்க. அதுக்கு பிறகு சில நகர்வுகள் நடக்கும். இப்போ ஓபிஎஸ் நின்னார்ல, அவர் வீட்டில் நின்ன உடனே ஒவ்வொரு தலைவராக வருவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த லைவ்? ஆமா, ஒவ்வொரு தலைவராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ 17 தொடக்கம் அந்த காலகட்டத்தை மறக்கவே முடியாது. பிரேக்கிங் நியூஸ் தான். ஆமா, எல்லாமே பிரேக்கிங். காலையில இருந்து அப்பப்ப பிரேக்கிங். ஒவ்வொரு தலைவரா இவர் வந்து விட்டார், அவர் வந்து மாஃபோய் பாண்டியராஜன் வந்து விட்டார், எம்எல்ஏ வந்துட்டாரு அப்படின்னு போட்டு சாவடிப்பானுங்க. அதுதான் நடக்கும் தொடர்ச்சியா. இவங்களுக்கு என்னன்னா, இது முழுக்க முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு. எல்லாருமே திமுக காரங்க. இன்னைக்கு ஊடகத்தில் இருக்கிற ஊடக கட்டமைப்பு முழுக்க முழுக்க திமுக ஆதரவா இயங்குது. அது 1-2 ஊடகம், அதுவும் வந்து அவங்க திமுக ஆதரவாகவும் இயங்குவாங்க. கூடுதலாக கொஞ்சம் பாஜக தரப்புக்கு அப்படி இயங்குற மாதிரி 1-2 ஊடகம். தந்தி போல வெளிப்படையாக சொல்லணும்னா தந்தி கொஞ்சம் பாஜகவுக்கும் இடம் கொடுக்கும். அதே மாதிரி செய்தித்தாள்களில் தினமலர் முழுக்க பாஜகவுக்காக நிற்கும். மற்ற எல்லாமே திமுக தரப்பில் இருக்கிறது தான். அப்போ அவங்க எல்லாருமே திமுகவுக்கு வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு எதிர்த்து இருக்கிற எல்லாரையுமே மட்டம் தட்டணும். அதில் முதன்மையாக அவங்க நினைக்கிறது அதிமுக கூட்டணி. அது கூட்டணியே எப்படியாவது கெடுத்து விடணும். எல்லாரும் தனித்தனியாக நின்னா ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சுக்குவாங்க, அதை நமக்கு லாபமாக போகும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் திமுக இதெல்லாம் செய்யுது. ஆனால் உண்மையில் என்னென்னா, இதெல்லாம் ஊடக கட்டமைப்பாக இவங்க செய்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. தினந்தோறும் நீங்களும் நானும் ரோட்டில் போயிடும், பயணிக்கிறோம். சாலையை பார்த்தா நமக்கு திமுக மேலே கடுப்பு வருது, சரிதானே? இப்போ வந்து நமக்கு பயன்படுத்துகிறோம், மின்சாரம் பயன்படுத்துகிறோம், அந்த நம்மளோட பில்லு வருதுல, இபி பில்லு பார்க்கும்போது ஆகுதா? அப்போ அது நடக்குது. இந்த மாதிரி கல்விக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கல்விக்கு நம்ம படிக்கிறோமோ இல்லை யாரையோ படிக்க வைக்கிறோமோ, குழந்தைகளை படிக்க வைக்கிறோமோ, எவ்வளோ செலவாகுது, அதை கட்டுறோம். நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே எங்கே போகுதுங்கிறத எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பார்க்குறான். நம்ம அப்பா காலத்திலாம் குறைவாக சம்பாதிச்சா கூட அவங்களால நிறைவாக வாழ முடிஞ்சுது. நம்ம நிறைய சம்பாதிச்சா கூட நம்மளால நிறைவுங்கிறத அடையவே முடியல. அப்போது இது சிக்கல் எங்கன்றத ஒவ்வொருத்தரும் சிந்திப்பான்ல. சிந்திக்கும் போது இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் மேலே கட்டாயம் கோபம் வரும். அதிலும் இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி மிக கேடுகட்ட ஆட்சி. வெளியில் பேசிக்கிறது என்னவோ பயங்கரமாக, அவரே சொல்லியிருக்காரு, இது பேர் பெத்த பேர் தாகு நீலில் ஏதோ என்னவோ சொல்லுவார். அந்த மாதிரி தான், ஒன்றும் கிடையாது. குடிக்க தண்ணி கூட ஒழுங்காக கொடுக்க முடியாத ஒரு அரசு. ஆனால் இந்த பேச்செல்லாம் பயங்கரமாக பேசிப்பான். இதை பார்க்கும்போது மக்களுக்கு இன்னும் கூடுதல் வெறுப்பு தான் வருது. இவங்க மேலே வெறுப்பு வரட்டும். அதிமுக பாஜக செய்கிற செயல் இழிவான செயல், அதுக்கும் மக்களுக்கு வெறுப்பு வரணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கேவலமாக பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்சின்னு பாஜக மேலே வெறுப்பு வர்றது சரி. இன்னொரு பக்கம் திமுக ஒன்றும் நல்லா செஞ்சிடல, நம்ம ஒன்றும் மறந்துடல. தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போ இங்கே மன்னர் போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு வலிக்குதுல்ல. நான் ஒன்றும் தூய்மை பணியாளராக இல்லை, என் குடும்பத்தில் யாரும் இல்லை, ஆனாலும் எனக்கு அதை பார்க்கும்போது வலிக்குதுல. உங்களுக்கும் வலிச்சிருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும் வலிச்சதுல. அன்னைக்கு மறந்துடுவோமா, விட்டுருவோமா? அப்போ அது எல்லாத்தையும் தேக்கி வச்சிருக்கிறாங்க மக்கள். கட்டாயம் செலுத்தும் போது திமுகவுக்கு எதிராக அதை காட்டுவாங்க. இப்போதைக்கு திமுக ஊடக பலத்தை வச்சுட்டு குளிர்காயலாம். இதெல்லாம் அவங்க செய்த பிழைகள் பேசு பொருளாக்காமல் அப்படி குளிர்காயலாமே தவிர, எல்லாமே மக்கள் உணர்ந்துட்டும் பார்த்துட்டும் அனுபவிச்சுட்டும் இருக்காங்க. அதெல்லாம் எதிர்வினையாக வரும். ஓகே, நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.